அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடி அதிகாரி அங்கித் திவாரியை விசாரிக்க கோரிய அமலாக்கத்துறை மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இடி அதிகாரி அங்கித் திவாரியை விசாரிக்க கோரிய அமலாக்கத்துறை மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனுவை தள்ளுபடி செய்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரேம்குமார் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரிடம் ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு தற்பொழுது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் அங்கித் திவாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை விசாரணை நடத்த வேண்டும் என கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த 5ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் மனுவை 3 முறை ஒத்திவைத்த தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகனா இன்று 12ஆம் தேதி விசாரணை நடைபெற்றது. மேலும் இன்று மனுவை விசாரித்த நீதிபதி மோகனா அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து விசாரிக்க தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை தரப்பில் விசாரணைக்கு அனுமதித்தால் தாங்களும் உடன் இருக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்து இருந்தனர். இதற்கிடையே அமலாக்கத்துறை அதிகாரியை விசாரணை நடத்த அனுமதிக்க முடியாது என இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.